பாஸ்ல நம்ம அண்ணன் முத்துக்குமரனுக்கு நீங்க தான் ரெகுலரா அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அவருடைய காஸ்டியூம்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்களே பார்த்துப்பீங்க. பழைய முத்துக்குமாருக்கும் பிக் பாஸ்ல இருந்து இருக்கிற முத்துக்குமார் நிறைய டிஃபரன்சஸ் இருந்திருக்கும். ஒவ்வொரு வாரமும் விஜய் சேதுபதி சார் ஏதாவது ஒரு பாராட்டிட்டு போயிடுறாரு. நல்லா இருக்குல்ல. இதுக்கு சரியான ஹிஸ்ட்ரி இருக்கு. பட் இது அனுப்பவா வேணாமான்னு சொல்லிட்டு டவுட்லேயே இருந்தேன். ஏதாச்சும் ட்ரம்ஸ் சம் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி காஸ்டியூம் ஆயிடக்கூடாது, டக்குன்னு இது மாதிரி கொடுத்துட்டோமேன்னு ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அதுவும் யோசிச்சேன். இது நம்மளை பாராட்டினாங்களா செஞ்சாங்களா தெரியல. என் நண்பன் ஒருத்தர் செஞ்சு கொடுக்குறான் சார், செஞ்சு கொடுப்பான்னு நினைச்சேன், கொடுத்து செய்வான்னு தெரியல சார். ஸோ அந்த டைமில் அண்ணன் வேற வச்சு செய்வார், விஜய் வேற. ஸோ அதே மீறிய தலைவன் போட்டு நிற்பாப்புல. சரி திட்ட ஏதாவது கழட்டு வர நினச்சேன் ஜாக்கெட்லாம். பட் அதில் கழட்டாமல் நிப்பண்டா நீ சொல்கிறா பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதே தான் இப்போ உள்ளே எப்படி இருக்கிறாரோ வெளியும் அப்படி தான். அதிகமாக பேசுவார். பேசுகிறதுல வந்து கண்டிப்பாக நம்ம கூர்ந்து அவர் கூட கவனிச்சுன்னு வச்சுங்களேன், வெளிவான பாயிண்டாக இருக்குல்ல. ஸோ நம்ம மாற்றிக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய டீச் பண்ணியிருக்காரு எங்களுக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ நீங்கள் இந்த சாட்டர்டே சண்டே பார்த்துப்பீங்க இந்த காஸ்டியூம். இது கூட நாங்கள் ஹேண்ட்மேட் பண்ணி டிசைன்ஸ் பண்ணி தான் நான் அந்த ப்ராடக்ட்டை உள்ளே போயிருக்கேன். இந்த வாரம் என்ன ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த வாரம் பங்கமாக ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம அடோர் இன்ஸ்பயர் மீல தான் வந்திருக்கோம். இங்கே நம்ம அசார் அண்ணா இருக்காரு. அண்ணே வணக்கம். நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? சூப்பர். இன்னைக்கு பிக் பாஸ் பத்தி தான் பேச போறோம். பிக் பாஸ்ல நம்ம அண்ணன் முத்துக்குமரனுக்கு நீங்க தான் ரெகுலரா அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் பார்த்துட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெகுலரா எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி கேம் விளையாடி? சூப்பரா போயிட்டு இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா டைட்டில் வின் பண்ணிடுவாரு, ஷுவரா வின் பண்ணிடுவாரு. ஸோ எங்க காஸ்டியூம் போட்டு அவர் வின் பண்ணாரா இன்னும் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கு. அதில் பிக் பாஸ்க்கு தொடர்ந்து நீங்க பல வருஷங்களா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முத்துக்குமரன் அண்ணானுக்குன்னு வரும்பொழுது லைக் எப்படி அந்த ஒரு பாண்டிங் இது எப்படி கிரியேட் ஆச்சு, இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு பிரதர்? முத்துக்குமரன் அண்ணனுக்கு அந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக நம்ம காஸ்டியூம் பண்ணிட்டு இருக்கோம். பிக் பாஸ் தாண்டி பிஃபோராகவே நம்மளுக்கு அவர் காஸ்டியூம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் அவர் போகிறதுக்கு 4 days முன்னாடி தான் எங்கள்கிட்ட சொன்னார். ஆக்சுவலி அதே எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி போகிறேன் சார், நீ தான் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதே எங்களுக்கு பெரிய ப்ரௌடாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் சூப்பராக பண்ணலாம், கண்டிப்பாக செதுக்கிடுறோம் உங்களை நாங்கள் உள்ளக்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி இன்னும் அவருக்கு செதுக்கிட்டு இருக்கோம் டெய்லியும். டே பை டே அவர் வந்து அவருடைய காஸ்டியூம்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்களே பார்த்துருப்பீங்க. பழைய முத்துக்குமாருக்கும் பிக் பாஸ்லேருந்து இருக்கிற முத்துக்குமார் நிறைய டிஃப்ரென்சஸ் இருந்துக்கும். ஸோ அது எங்களுடைய காஸ்டியூம் மூலயமா அவர் லுக்கே சேஞ்ச் பண்ணுறதுல வந்து எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஐ திங்க் நிறைய அப்ரிசியேஷனும் கிடைச்சிட்டு இருக்கு உங்களோட காஸ்டியூமுக்கு. ஒவ்வொரு வாரமும் விஜய் சேதுபதி சார் ஏதாவது ஒரு பாராட்டிட்டு போயிடுறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஹாப்பியாக இருக்கு. 4 சீசனாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பட் எங்களுக்கு இந்த சீசனில் தான் எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு அப்ரிசியேட்டே கிடைச்சிருக்கு ஆக்சுவலி பார்த்தா. பட் அது முத்தண்ணா மூலியமா உங்களுக்கு வந்து விஜய் சேதுபதி அவர் வாயிலேருந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைக்குதுன்னா அது எங்களுக்கே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி பார்க்க சொல்ல. பட் ஆனால் முத்தண்ணா சொல்லிட்டு தான் போனார், அது வந்து எல்லாருக்கும் பண்ண மாதிரி ஸோ எனக்கும் பண்ணி அது அப்படி 10 11 போயிடக்கூடாதா சார், கண்டிப்பாக இந்த சீசன் வந்து உனக்கு அது நீ யாரும் ப்ரூவ் பண்ணுற டைம் இது. ஸோ உன்னோட பிராண்டு ப்ரூவ் பண்ணுற டைம் இது. ஸோ பிராண்டு இது மூலிமா நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அதை தாண்டி முத்தண்ணனுக்கு பண்ண சொல்ல அது யார் வாயிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தோமோ அவர் வாயில எங்களுக்கு விஜய் சேதுபதி அண்ணன் வாயிலே இந்த அப்ரிசியேட் கிடைக்க சொல்ல அது பெரிய பிளெஸிங்காக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அது கிடைச்ச உடனே நெக்ஸ்ட் டே வந்து ஸோ இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் பயங்கரமாக காஸ்டியூம் அவருக்கு பண்ணி கொடுக்கணும். ஸோ ஏதாவது ஒரு யூனிக்னஸ் அதை ஆட் பண்ணி விடணும். அதில் கண்டிப்பாக வந்து டிசைன் ஓரியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காஸ்டியூம்ஸ் வந்து இந்த ஆளுக்கு தான் சூட்டபிள் ஆகும், இவங்க தான் சூட்டபிள் ஆகும்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அதை ப்ரோக் பண்ணிடணும். கண்டிப்பாக ப்ரோக் பண்ணி கண்டிப்பாக புத்தனனுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு காஸ்டியூம்ஸ் நம்ம கொடுக்கணும் தான் இந்த டிசைனை நம்ம ரெடி பண்ணி நான் பண்ணது. நாங்களாம் ஆனால் 4 சீசனாக ஒவ்வொரு சீசனும் பார்ப்போம் நம்மளோட காஸ்டியூமை பார்த்துட்டு ஏதாவது பாராட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. எந்த சீசனுக்கும் வராமல் இங்கே வந்திருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ண சீசனில் என்னடா வரலையே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கும்ல? கண்டிப்பாக அர்த்தம் இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே நாங்கள் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ இந்த டே கண்டிப்பாக முத்துக்குமார் அண்ணா வெளியே எல்லாருக்கும் தெரியும். இப்போ விஜய் சேதுபதி அண்ணனுக்கு தெரிஞ்சுக்கும் எப்படி இருந்தான், இப்போ உள்ள வந்தானே எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்ல. ஸோ அந்த டைமில் ஃபர்ஸ்ட் வீக் எங்களுக்கு இது சொல்லுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தோம். இப்போ ஒரு காஸ்டியூம் பயங்கரமாக ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இது இன்னைக்கு இருக்கிற அந்த காஸ்டியூம் போட்டு சாட்டர்டே பார்க்கறதுக்கு டிவி ஆன் பண்ணி ஃப்ரண்டேஜில் உட்காந்து அவர் சொல்லுவாருன்னு வேர்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தோம். டே பை டே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இதை. பட் ஆனால் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு காஸ்டியூம் இருக்கும்ல. ஸோ இந்த காஸ்டியூம்ஸ்க்கு நாங்கள் டபுள் மைண்டில் அனுப்பிச்சி விட்ட காஸ்டியூம்ஸ்க்குலாம் வாவ்ல சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்ல எங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணோமே. பட் ஆனால் அதுக்கெலாம் சொல்லலையே. பட் நம்ம இது வந்து டேக் இட் ஈஸியாக ஒரு காஸ்டியூம் பண்ணோம், ஒரு ஜாலியாக சரி ரொம்ப. ஏன்னா ஒரு வீக்லி அவர் வந்து அப் அண்ட் டவுன்லேயே இருக்கும். ஸோ அந்த ஃபீல்டில் அவர் காஸ்டியூம்ஸ் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த வீக்கில் நாங்கள் கொடுத்த காஸ்டியூமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தார் அவர். சார் அப்போ ஜாலியாக ஒரு காஸ்டியூம் ஒன்று பண்ணி கொடுப்போம், என்ன சொல்கிறேன்னு பார்ப்போமேன்னு பார்த்தா அது அவர் வந்து பார்த்துட்டு பாராட்டினோடனே எங்களுக்கு ரொம்ப
ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்தோம் இந்த மாதிரி கிடைக்கும் போது நெக்ஸ்ட் வீக் பண்ண சொல்ல அதே ஃபீல் திருப்பி அதே மாதிரி சொன்னார் காஸ்டியூமுக்கு. கண்டிப்பாக டே பை டே எங்களுக்கு வந்து பெரிய பிளெஸிங்காக இருக்குது ப்ரோ. ஆனால் ராகு பகலாக உழைச்சி பண்ணதுக்கு கிடைக்காது, ஈஸியாக பண்ணதுக்கு ஒன்று கிடச்சிருக்குல்ல. நிறைய இதில் என்ன சிங்கத்தை வச்சு வரைஞ்சி போட்டு அனுப்பி விட்டுருப்போம், யாரோ ஃபேப்ரிக்லேயே மேக் பண்ணியிருப்போம், டையிங் பண்ணி எல்லாமே பண்ணோம். பட் அதுக்கெலாம் என்னென்னா ஒன்றுமே சொல்லலையே நம்மளை, அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் என்னென்னா அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் கம்பேர் பண்ண சொல்ல எங்களுடைய டிசைன்ஸ் வந்து கண்டிப்பாக யூனிக்னஸ் இருக்கும் அதில். ஸோ அந்த வகையில் பார்க்க சொல்ல கண்டிப்பாக சொல்லுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நீங்கள் சொல்கிறது தான் டே நைட் ஒர்க் பண்ணதுக்குலாம் என்னடா சொல்லலேன்னு போச்சு. ஆனால் டேக் இட் ஈஸியாக இப்படி பண்ணது வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு போகிறது. ஒரு காஸ்டியூம் தான் வந்து ஒருத்தரோட கான்ஃபிடென்ட்டை இன்னும் பூஸ்டப் பண்ணி தரும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல சொல்லி கேட்டிருக்கோம் இல்லையா. பிக் பாஸ் ஷோக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டவுனாக இருக்கும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் தரக்கூடிய வகையில் நம்ம ஏதாவது டிசைன் பண்ணி கொடுத்தோம்னா பயங்கர ஒரு எனர்ஜி ஆகிடும்ல. நீங்கள் அதுவும் மைண்டில் வச்சு ஒர்க் பண்ணுவீங்களா இல்லை எப்படி? அதை வச்சு தான் அப்புறம் மைண்டில் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதான் இப்போ நான் ரீசன் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னேன்ல அவங்ககிட்ட, அந்த வீக்குக்கு ஒரு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரோ அந்த வீக்குக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம்ஸை உள்ள போகும். அப்பார்ட் ஃப்ரம் ஒரு நண்பன் ஒரு அண்ணன் அதெல்லாம் தாண்டி ஒரு பிளேயராக எப்படி விளையாடுறாரு, வேற லெவலில் விளையாடுறாரு. அவர் வெளியும் அப்படி தான் விளையாடிட்டு தான் இருப்பார். அதே கேம் தான் உள்ளேயும் கொண்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாரோ, எவ்வளோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாரோ, ஸோ அதே ரூல்ஸ் வந்து அவர் வெளியும் ஃபாலோ பண்ணுவார். ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தோன்னா அந்த கமிட்மெண்ட் விட்டு வெளியே வர மாட்டார். அவருக்கு உடம்பு சரியில்லை என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டாருன்னா அது கிளியராக இருப்பார். அவர் ப்ரொஃபஷனலான ஆள். ப்ரொஃபஷனலாக நான் ஒரு டிசைனர் அங்கே இருக்கிறேன்னா அது ப்ரொஃபஷனலாக ஒரு ஆர்டிஸ்ட்னு அவரை சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு டெடிகேஷனாக ஒரு ஆள் வரும் அவர். இந்த வாரம் என்ன ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த வாரம் பங்கமாக ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் அப்புறம் அந்த காஸ்டியூமு. ஸோ த மேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா சிங்கத்தை சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுக்காண்டி பண்ணதான் த மேன் லுக். அவருக்கு இந்த காஸ்டியூம்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேண்ட்மேட் தான், ஃபுல் ஹேண்ட்மேடில் யூஸ் பண்ணியிருக்கோம். பட்டன் முதல் கொண்டு ஹேண்ட்மேடில் யூஸ் பண்ணியிருக்கோம். சீசன் வந்து இன்னும் 4 வீக்ஸ் தான் இருக்கனால ஸோ இன்னும் திறமையாக என்ன அவருக்கு பண்ணி அனுப்பலான்னு பார்த்தா த மேன் லுக் அவருக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த லுக்னால தான் இந்த ட்ரெஸ் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும் இல்லையா? பொறுமையாக ஹேண்ட் கிட்டத்தட்ட எங்களுக்கு 15 days ஆயிடுச்சு. 15 days அந்த ப்ராடக்ட் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் வச்சு யூஸ் பண்ணியிருப்போம். வில்வெட்டில் 3 ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ ஃபாலினாசின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபேப்ரிக்கு வில்வெட் ஃபேப்ரிக் யூஸ் ஃபாலினாசி ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி யாரும் ப்ளே பண்ண மாட்டாங்க ஒரு ட்ரெஸ்ஸில். இப்படியே ட்ரை நம்ம இது கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் எந்த ஸ்டோர்லையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ மேபி இந்த அட்டையர் பார்க்கலாம், பட் ஆனால் இந்த மாதிரி ஃபீல்டில் ஃபேப்ரிக்ஸை யாருமே பண்ணதில்லை. ஸோ அதை நாங்கள் முத்துக்குமார் அண்ணன் மூலயமா இந்த டிசைனை நாங்கள் லான்ச் பண்ணுற மாதிரி தான் ஆக்சுவலி பார்த்தா. ஸோ என்டையர் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டோரில் வந்து இந்த மாதிரி யூனிக்கான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸஸ் நான் வந்து 10 or 11 இல்லை. ஸோ அது மாதிரி தான் அண்ணன் உள்ளே இருக்கிறாரு. ஸோ அதனால் அண்ணனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அதான் இந்த வீக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஆனால் விஜய் சேதுபதி சார் 2-3 காஸ்டியூம் பாராட்டினார்ல, அது எங்கே ஃபஸ்ட்டு அதை காட்டுங்க. கண்டிப்பாக வாங்க காமிக்கிறேன். இதுதான் அந்த லாஸ்ட் வீக் கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாலை மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கியப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பாராட்டு கிடைச்சது. இது எப்படி உருவாச்சு? நல்லா இருக்குல்ல? நீங்களே ஒரு வெற்றி மாலையை கழுத்துல மாட்டிட்டு உட்கார்ந்து நிக்கிற மாதிரியே இருக்குதுங்க. அது நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு சார். இதுக்கு சரியான ஹிஸ்ட்ரி இருக்கு. எனக்கு நினைக்கிற மாதிரி பெரிய ஹிஸ்ட்ரிலாம் இல்லை. இது டேக் இட் ஈஸியாக பண்ண விஷயம் தான். ஆனால் பயங்கரமாக ஹிட் ஆகிட்டு இது ஆக்சுவலி. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக் பார்த்தீங்கன்னா இவர் செம்ம ஜாலியாக இருப்பார். அந்த வீக் ஃபுல்லாகவே செம்ம ரொம்ப கேரிங்காக ரொம்ப ஜாலியாக இருப்பார். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா அவர் ஹேர் ஸ்டைலுக்கும் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் சூட்டபுள் ஆகும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணுவோம், ஒன்று பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு. பட் இது அனுப்பவா வேணாமான்னு சொல்லிட்டு டவுட்லேயே இருந்தேன். லாஸ்ட் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இது டிஸ்கஷன்லேயே இருந்துச்சு. டிசைனர் எல்லாரும் உட்காந்து இது எப்படி போட்டால் நல்லா இருக்குமா, இது வேறு மாதிரி லுக்கு கொடுத்துடக்கூடாது, சம்திங் லைக் ஏதாச்சும் ட்ரம்ஸ் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி காஸ்டியூம் ஆகிடக்கூடாது, பெரிய ஷோ வேறு இது. ஸோ இதில் போய் நம்ம போயிட்டு டக்குன்னு இது மாதிரி கொடுத்துட்டோமேனு ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அதுவும் யோசித்தேன். பட் இருந்தாலும் லாஸ்ட்டில் கொடுத்து பார்ப்போமே என்ன நடக்குது பார்ப்போமேனு கொடுத்தது தான். பட் ஆனால் அது அண்ணன் வாயால் ரொம்ப பிளெஸிங்காக நம்மளுக்கு இருந்துச்சு. அது சீரியஸில் ஒரு நாங்கள் அது ஆக்சுவலி விஜய் ஸ்ரீ என்னன்னா அது பயங்கரமாக திங்க் பண்ணிட்டார். அது வேற மாதிரி திங்க் பண்ணி அந்த வேர்ட்ஸ் தான் மாலை போட்டு ஜெயிக்கிற ரேஞ்சுக்கு அந்த ஃபீலை கொடுத்துட்டாரா. அப்போ நினச்சேன் அப்பா கரெக்டாக பண்ணியிருக்கோம் போல நம்ம. ஏன்னா நம்ம கூட திங்க் பண்ணல இந்த மாலை கைண்ட் ஆஃப்லாம் நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணல. பட் இது வந்து ஒரு டிசைனாக இருக்கட்டும், இது நம்ம அடோரோட சிக்னேச்சராக கூட மாறிடுவோம், கண்டிப்பாக இது பண்ணலாம் அந்த மாதிரி. அந்த அளவுக்கு எனக்கு இதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு ப்ரோ இதில். ஸோ நெக்ஸ்ட் இந்த காஸ்டியூம் இதுக்கும் இது நம்மளை பாராட்டினாங்களா செஞ்சாங்களா தெரியல. பட் ஆனால் முத்து
ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, வெரி நைஸ்ல. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஸ்கூலுக்கு போன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. என் நண்பன் ஒருத்தன் செஞ்சு கொடுக்குறான் சார். செஞ்சு கொடுப்பான்னு நினைச்சேன், கொடுத்து செய்வான்னு தெரியல சார். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி இந்த அட்டையர். நீங்கள் கைண்ட் ஆஃப் எந்த ஸ்டோர்லையும் நீங்கள் மேபி நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நீங்கள் நிறைய ஸ்டோர் போயிருப்பீங்க. ஸோ நிறைய ஃபேஷன் பிளாக் நான் உங்கள் இதில் பார்த்துருக்கேன். மேபி இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு இல்லை பார்த்தது இல்லை இந்த மாதிரி. ஓகே ப்ரோ, இது ஆக்சுவலி என்னன்னா, ஸோ இந்த அட்டையர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேட், இதில் ஃபீல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் டச் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ இது ஒரு கூலாக ஒரு சாமியாக இருக்கணும். அவர் பார்க்க சொல்ல, திட்டுறவங்க கூட பார்க்க சொல்ல, இது இவனை திட்டலாமா வேணாமான்னு ஒரு காஸ்டியூம் பார்த்தோன்னா அட்டை வரும்ல. நீங்கள் இப்போ ஆள் பாதி ஆடை பாதி அந்த ரேஞ்சில் அண்ணன் கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணால் அண்ணன் ஏதோ ஒன்று சொல்லுவார். கண்டிப்பாக அவர் திட்ட கூட வர சொல்ல, ஏதாவது பேசக்கூட வர சொல்ல கூட அதை ஹைட் பண்ணிட்டு காஸ்டியூம் பங்கமாக இருக்குல்ல, செமையாக பண்ணியிருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் அவர் சொன்னாரான்னு எனக்கு தெரியல. பட் இன்ன வரைக்கும் பட் லாஸ்ட்டாக சொன்னார், நீங்கள் சொன்ன மாதிரி ஹவு டு கேரி த காஸ்டியூம்ஸ், எப்படி நம்ம கேர் பண்ணுறோம் அந்த காஸ்டியூம், எப்படிக்குள்ளே அடாப்ட் பண்ணி நம்ம நிற்கிறோம் தான் மேட்டர் இருக்குது. அதில் வெளியே ஒரு நண்பர் இருக்கான் வச்சு இந்த காஸ்டியூம் ஹிஸ்ட்ரி சொல்லுங்க. இது ஹிஸ்ட்ரி என்னன்னா, இந்த காஸ்டியூம் போட சொல்ல நாங்கள் வேற லுக்கில் இருந்தார். ஆக்சுவலி இது அதுக்கு தான் பிளான் பண்ணோம். சடனாக பார்த்தா மீசை எதுவுமே இல்லை. இது வேற நான் பண்ணிட்டோம்டா, இது போட்டு நிற்க சொல்ல எப்படா இருக்கும். ஏன்னா அந்த வீக் ஃபுல்லாகவே ஆள் கொஞ்சம் டவுனாக தான் இருந்தார், ரொம்ப டவுனாக இருந்தார். ஸோ இந்த டைமில் இந்த காஸ்டியூம்ஸ் நம்ம கொடுக்கணுமா அப்படிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா ஆக்சுவலி காஸ்டியூம் போயிட்டார், வழியே இல்லை. ஸோ அந்த மீசையெல்லாம் எடுத்து நிற்க சொல்ல, இதை போட்டு அட்டையரை பார்க்க சொல்ல எங்களுக்கே ஒரு யூனிக்காக என்னன்னா இது சரி ஓகே போட்டாச்சு போயாச்சு, இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் அண்ணன் வேற வச்சு செய்வார், விஜய் அண்ணன் வேற. ஸோ அதே மீறிய தலைவன் போட்டு நிற்பாப்புல. சரி ஆக்சுவலி திட்ட ஏதாவது கழட்டு வர நினச்சேன் ஜாக்கெட்லாம். பட் அதில் கழட்டாமல் நிப்பண்டா நீ சொல்கிறா பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு ஹிஸ்ட்ரி. ஏன்னா ஒரு காஸ்டிங் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, ஒரு கலையான விஷயம் ஒன்று இருக்குது, ரொம்ப அக்ரீஸ்மான திட்டின விஷயம் இருக்கு. ஸோ ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தா ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம சொல்லிடலாம் ப்ரோ. காஸ்டியூம்ல இவ்வளோ ஹிஸ்ட்ரி. சரி, அடுத்தது இது சொல்லுங்க. இது ஆனால் பிக் பாஸ்க்கு போல, இது தனியாக வெளியே ஏதோ ஒரு ஈவென்ட். இந்த காஸ்டியூம் வந்து கலைஞர் நூற்றாண்டுக்கு வந்து அண்ணனுக்காண்டி பண்ண காஸ்டியூம் இது அந்த டைமில் அவர் ஹோஸ்ட் பண்ணார் இந்த காஸ்டியூம். ஸோ இப்போ அண்ணன் வந்து சொல்கிறாங்களே நிறைய பேர், இவர் ஏன் இது ரொம்ப எல்லாமே படித்து ஒப்பிக்கிற மாதிரி இருக்குது, எல்லாமே புக்ஸாக சம்மந்தப்பட்டதாகவே பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தா அது அங்கே மட்டும் இல்லை, இந்த காஸ்டியூம்க்கே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆக்சுவலி நான் பெரிய ஹிஸ்ட்ரி என்னால் ஹிஸ்ட்ரி சொல்ல போகிறேன்னு நினைக்காதீங்க. பட் ஆனால் இது ஹிஸ்ட்ரி மாதிரி எங்களுக்கு கொடுத்தாரு ஒரு புக்ஸை கொடுத்து அதில் பார்த்தா கலைஞருடைய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே. ஏன்னா நம்மளுக்குலாம் அந்த இது நம்ம அப்படி அப்படி போயிடும் ஆள் இல்லை. பட் நம்மளே திரும்பி பார்க்க வச்சது அந்த புக்ஸ் தான். அந்த புக்ஸை வச்சு இந்த காஸ்டியூம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் சொன்னார். ஸோ அந்த காஸ்டியூம் அந்த புக்ஸ்லேருந்து வேர்ட்ஸ் எடுத்து அந்த காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ணிடு. இது வந்து கலைஞருடைய சிக்னேச்சர் ஆக்சுவலி இது. ஸோ அந்த சிக்னேச்சரே நாங்கள் என்ன பண்ணோம், ஆரி ஒர்க் மூலிமா அந்த சிக்னேச்சரை கொண்டு வந்துட்டோம் உள்ளக்க. ஆனால் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இந்த கலைஞரோட பேனா இது வச்சுருந்தது, இங்கே ஏதோ ஒரு இதெல்லாம் எழுதியிருக்கீங்க. அவருடைய எப்பவுமே பேச சொல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த லெட்டர் சொல்லி தான் வாசிப்பார், பேச ஆரம்பிப்பார். ஸோ அதே வந்து என்னன்னா ஹேண்ட்மேடில் உடன்பிறப்புகளை. எஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணது. ஸோ சைனெல்லாம் அப்படியே மேட்ச் பண்ணி கண்டிப்பாக அவர் இது டிட்டோவாக இப்படி தான் இருக்கும். அவருடைய புக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞரோட புக்ஸ் இல்லை எண்ட் ஆஃப் த சைன் போட்டிருப்பார்ல. ஸோ அது இதுதான் எக்ஸாக்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம ப்ரீ ஒர்க் பண்ணி தான் பண்ணணும். இதுக்கு வந்து டிசைன் சொதப்பிருச்சு அப்படின்னாலே வேஸ்ட் ஆகிடும். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் ஆக்சுவலி அண்ணன் இங்கே தான் இருந்தார். இது டிசைன் பண்ண சொல்ல அண்ணன் எடுத்து கொடுத்த புக்ஸை படித்து, ஸோ இப்போ இங்கே தமிழ் இங்கே கொண்டு வந்த நாடும் கொண்டு வந்தோம், இந்த மாதிரி லெட்டர் ஃபாண்ட் இது எல்லாமே அவர் புக்ஸ்லேருந்து எடுத்த விஷயம் தான். இது எல்லாமே அவர் கொடுத்த விஷயம் தான். ஸோ அவர் இங்கே தான் இருந்தார். அதுக்கு டிசைனில் கேட்ல பண்ணியிருக்கோம். அது வேண்டா ஷோ உங்களுக்கு காமிக்கிறாங்க. இதுதான் ப்ரோ அதுக்குள்ள டிசைனு. ஸோ இந்த மாதிரி கேட்ல டிசைன் பண்ணி இந்த சிக்னேச்சரில் இங்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி எல்லா டிசைனுமே ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு தான் அவர் முத்தநட்டு அப்ரூவல் வாங்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கிலே போகிறது. ஸோ இதுதான் டிசைன் ப்ராசஸ், இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது இல்லாமல் வேறு என்னென்ன இதுக்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ நீங்கள் இந்த சண்டே பார்த்துப்பீங்க இந்த காஸ்டியூம், இது கூட நாங்கள் ஹேண்ட்மேட் பண்ணி டிசைன்ஸ் பண்ணி தான் நான் அந்த ப்ராடக்ட்டை உள்ளே போயிருக்கு. ஸோ இது மாதிரி எவ்ரி ப்ராடக்ட் வந்து என்னன்னா டிசைன் பண்ணி தான் ப்ராடக்ட் உள்ளே போகும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி யூனிக்கான விஷயம் வந்து எவ்ரி சாட்டர்டே சண்டே காஸ்டியூம்ஸில் வந்து நாங்கள் பண்ணி பிஃபோர் அந்த மாதிரி டிசைன் பண்ணி தான் நாங்கள் பண்ணி அனுப்புறது. முத்துக்குமார் அண்ணனுக்கு பெரிய ஒரு எஃபர்ட். அவர் உள்ள எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்களோ வெளியே அந்த அளவுக்கு காஸ்டியூமில் எஃபர்ட் போடுறாங்க. கண்டிப்பாக அவர் அந்த அளவுக்கு உள்ள தெறிக்க வர சொல்ல, ஸோ நம்ம காஸ்டியூம்லேயும் ஏதோ ஒன்று தெறிக்க ஒன்றுமேன்னு சொல்லி தான் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்டுக்கிறோம் ப்ரோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம். சூப்பர் ப்ரோ, எல்லா ஒர்க்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ணன் கண்டிப்பாக ஃபைனலுக்கு போனார்னா இதை விட மாசா ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக மாசா ட்ரிபிளாக யோசிச்சு வச்சுருக்கோம். கண்டிப்பாக ஃபைனல் போயிடுவார், டெஃபினட்டாக போயிடுவார். கண்டிப்பாக ஜெயிச்சு தான் வருவார்னு நினைக்கிறோம் நாங்கள். முத்தாண்ணா உள்ளே இருக்கிற எல்லாரும் சொல்கிறது, இவர் பேசுறதுக்கு மட்டும்தான்ப்பா லாக்கி, பேசிக்கிட்டே இருக்காரேப்பா அப்படின்ற மாதிரி சில நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் அவர் மேலே
திணிச்சு அவர் வீக் ஆகணும் அப்படின்றதுக்காகவே நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் அவர் கூட க்ளோஸாக ஒரு 2 இயர்ஸாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அவர் எப்படி இருப்பார்ண்ணே? ஸோ இங்கே இருக்கிற மாதிரி தான் உள்ளேயும் இருக்காரா இல்லை எப்படி? இல்லை, இங்கே இருக்கிற மாதிரி தான் டெஃபினட்டாக உள்ளே இருக்கிறாரு அவர். இப்போ நான் எக்ஸாம்பிள் கலைஞர் நூற்றாண்டு அந்த காஸ்டியூம்ஸ் கொண்டு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன்ல, அதுக்கே எனக்கு ஒரு புக்ஸ் கொடுத்துருக்காருன்னா, நான் ஒரு டிசைனரு எனக்கிட்டே வந்து ஒரு புக்ஸ் கொடுத்து நீ பார்த்து இதில் டிசைன் பண்ணுன்னு சொல்கிறாருன்னா, ஸோ அப்போ அதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவர் கிளியராக என்னென்னா அவருக்கு என்ன தேவை அது வந்து கிளியர் கட்டாக வேணும் அவருக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் வந்து எது ஒரு பண்ணாலும் அது வந்து பர்ஃபெக்டாக பண்ணிடணும். ஸோ அந்த ஏதாச்சும் ஒரு மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப பாதிச்சிடும் அவருக்கு. ஸோ ஏன்னா நாங்கள் நிறைய காஸ்டியூம்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்தனால எங்களுக்கு தெரியும் அதை பற்றி எங்களுக்கு. ஸோ இதே தான் இப்போ உள்ளே எப்படி இருக்கிறாரோ வெளியும் அப்படி தான். ஸோ அதே ஃபார்மேட்டில் தான் இன்ன வரைக்கும் இருக்கிறாரு. அதிகமாக பேசுவார். பேசுகிறதுல வந்து கண்டிப்பாக நம்ம கூர்ந்து அவர் கூட கவனிச்சுன்னு வச்சுங்களேன், இட்ஸ் வெளிவான பாயிண்ட்டாக இருக்குல்ல, ஸோ நம்ம மாற்றிக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நிறைய டீச் பண்ணியிருக்காரு எங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து இங்கே வந்துடுவார். எப்போவுமே இங்கே வந்துட்டு தான் போவார். எப்போ நீங்கள் இங்கே தான் அவர் நியர்பை தான் அவர், எங்கள் ஸ்டோர் பக்கத்தில் தான் வீடு இருக்குது. ஸோ அதனால் அடிக்கடி ஸ்டோர் விசிட் பண்ண சொல்ல நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட் டே பார்க்க சொல்ல ஒரு ஸ்லாங்கில் இருப்பார், செகண்ட் டே பார்க்க சொல்ல ஒரு மாதிரி ஸ்லாங்கில் இருப்பார். ஸோ அது எல்லாமே சேர்த்து பார்த்தா அவரோட கோர்னு பார்த்தா எனக்கு வந்து தெளிவான விஷயங்கள் வந்து உண்மையான ஒரு விஷயங்கள் வந்து இருக்கணும் அவருக்கு தேவை. ஒரு ஃபேக்கான விஷயம் எதுவுமே பக்கத்தில் வச்சுக்க மாட்டார். அது மாதிரி தப்பு பண்ணுறோன்னா டைரெக்டாக தப்பு பண்ணுற கரெக்டில் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அந்த மாதிரி ஆள் தான் அவர். ஸோ உங்களுக்கு எப்படி அவர் டைட்டில் வின் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கோ அதே மாதிரி ஒரு ஆசை தான் எங்களுக்கும் இருக்குது. கண்டிப்பாக ஜெயிச்சு வருவார் நம்புவோம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றி.